வந்து பெரிய டிஆர் சார். ஓகே ஓகே. டிஆர் சார் கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்கு, நான் இந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறேன். நிறைய பேர் சிரிக்கிறதுக்கு மட்டும் பாக்குறாங்க. Prairie Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. சிக்கிட்டு சாங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் வெர்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. சத்தியமா தெரியாது கூலிக்கு தான் வரப்போகுது. ஓகே. 40 செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு சாங்கா மாறுறதுக்கு அவர் எத்தனை வெர்ஷன் ஒர்க் பண்ணிருக்காரு எனக்கு தெரியும். கிரிட்டிசைஸ் பண்றவங்க அதை அசால்ட்டா அது என்ன வேணா பண்ணிடுவாங்க. சொல்லலாம். கரெக்டா ஒர்க் பண்ணவங்கள அதை அஃபெக்ட் பண்ணாது. நான் வந்து விக்ரம்ல ஸ்டார்ட் பண்ணேன் ஒர்க் பண்றேன். ஃபேபுலஸ் வந்தரம் தான் ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணது ட்ராக். என்னோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து என்ன சமையலி ட்ராக் வச்சுட்டு அவர் கம்பேர் பண்ணி பார்த்திருக்காரு. தென் உள்ள தவில் கொண்டு வந்தோம். கிரெடிட் கோஸ் டு டிஆர் சார். ஜனநாயகன்ல விஜய் சாருக்காக ஒரு சாங் இருக்கு. ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னே ஒண்ணு. வணக்கம் கார்த்திக் வம்சி பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அண்ட் சாங் கேட்டோம், பயங்கரமா இருந்துச்சு, பயங்கர வைபா இருந்துச்சு. ஸோ தியேட்டரில் வந்து தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா சும்மா கிளி தான் போல இருக்கு இந்த டைமு. சாங்கோட கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் ஒன்று இருந்துச்சு, ஒரு டெசிக்னேஷன் சொல்லலாம். அது என்னது? அது ரிதம் ப்ரொடியூசர். இது ரிதம் ப்ரொடியூசர்னா ஒரு சாங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சாங் மெலடி இருக்கும், ரிதம் இருக்கும். ஸோ இது ரெண்டு சேர்ந்து தான் ஒரு சாங். ஸோ எந்த மாதிரி மெலடிக்கு எந்த மாதிரி ரிதம் வேணும்னு நம்ம சூஸ் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அது ஒரு வேலை. ஸோ சில நேரத்தில் இது அனி ப்ரோகிட்ட எப்படி ஒர்க் ஆகும்னா, நாங்கள் இப்போ ஒரு சாங்குனா லிரிக்ஸ் எழுதி டியூன் பண்ணுவாங்க, இல்லை டியூன் எழுதி அந்த மாதிரி தான். சில நேரத்தில் நாங்கள் ரிதம் பண்ணிட்டு அதுக்கு சாங் பண்ணுவாங்க, இல்லைன்னா சாங் பண்ணிட்டு அதுக்கு ரிதம் பண்ணுவாங்க. ஓகே. அந்த ரிதம் சூஸ் பண்ற வேலை தான் அந்த ரிதம் ப்ரொடியூசரோட வேலை. ஓகே. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லுங்களேன். இப்போ சிக்கிட்டு சாங்லேயே என்ன பண்ணியிருப்பீங்க நீங்க? சிக்கிட்டு சாங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் வெர்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. 40 செகண்ட்ஸ். அதாவது நான் சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து பெரிய டிஆர் சார். ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து டிஆர் சார் வந்து எப்பவுமே வந்து அவர் மல்டி டேலண்டட். அவருக்குள்ள இருக்கிற ரிதம் சென்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான, ஜென்ரலா இருக்கிறவங்க கிட்ட விட அவங்க கிட்ட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அவரோட ரிதம் சென்ஸ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த அந்த வீடியோவே வந்து என்னன்னா அதை ட்ரால் பண்ற மாதிரியே இருந்துச்சு தவிர அதுல இருந்த கண்டென்ட் அந்த பயங்கரமான ஒரு ரிதம் மேட்டர். அதுல ஒரு இன்டர்வியூல பண்ணிருப்பாருல, அது இன்டர்வியூல பண்ணது. ஸோ அந்த நான் வீடியோ பார்த்துட்டு அதுல இருக்கிற ரிதம் மேட்டர் வந்து யாருமே பெருசா அதை பத்தி பேசல. ஓகே. அவர் சொன்ன மேட்டர் தான் இன்னைக்கு எல்லாரும் சிக்கிட்டு வைபா வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஐடியா வந்து நான் ஒரு குட்டி மாதிரி பண்ணேன். ஆக்சுவலாக பிரேக் டைம் தேவாரான ஒரு தெலுங்கு படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அதோட பிரேக் டைம்ல சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு போது கிடைச்சது இது. ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா இது மாதிரி பண்ணிட்டு அனி ப்ரோ எப்படின்னா எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, ஏதாவது எனி நியூ ஐடியாஸ் யூ ஷேர் மீ அப்படின்னா. ஸோ நம்ம அப்படி ஷேர் பண்ணோம்னா அதுல இருக்கிறது பெஸ்ட் சூஸ் பண்ணுவார். ஓகே. அது வந்து ஒரு பயங்கரமான குவாலிட்டி அனி ப்ரோ. ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணி அனுப்பி இது ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இந்த தேவாரா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டே இருந்துச்சு. அந்த 2 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சடனாக ஒரு நைட் வந்து அனிப்ரோட இன்ஜினியர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி அந்த க்ரூ இருக்கா இல்லை என்ன பண்ணீங்க அப்படின்னு. இல்லை வச்சிருக்கேன் அது இருக்கு அப்படின்னு. அது கேட்டாங்க சாங் பண்ணுமா அப்படின்னு. எனக்கு சத்தியமா தெரியாது கூலிக்கு தான் வரப்போகுது அப்படி. அது ஏதோ சாங்கா வரப்போகுது ஐடியாவா சூப்பரா இருந்துச்சு. அனிப்ரோ கிட்ட சென்ட் பண்ணிட்டு அனிப்ரோ வந்து அப்புறம் அதை ஒரு 1.5 மினிட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னார். அவரு சாங் பண்ணி மறுபடியும் கொடுத்து 1.5 மினிட்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அகைன் அது ஒரு பெரிய சாங்கா மாறிச்சு. அது ப்ராசஸ் வந்து 2 பேர் மாறி மாறி அவரு நான் ஒர்க் பண்ணி அனுப்புவேன், அவர் மாதிரி டியூன் பண்ணி வோக்கல்ஸ்லாம் எடுத்து அனுப்புவார். அந்த மாதிரி. ஓகே. அண்ட் இந்த சாங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து தலைவரோட பர்த்டேக்கு வந்து அந்த நீங்க சொன்ன அந்த 40 செகண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்தீங்களா தலைவரோட பர்த்டேக்கு நம்மளோட ரிதம்? ஆமா, அது வந்து ஆக்சுவலி நான் தலைவர் மூவில ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வேட்டையெல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் அடிஷனல் ப்ரோக்ராமிங் தான் பண்ணேன், ரிதம் ப்ரொடக்ஷன் பண்ணல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிதம் ப்ரொடக்ஷன் வந்து தலைவருக்கு பண்ணது இந்த சாங் தான், சிக்கிட்டு. ஸோ இது வந்து நான் அப்போ வந்து லண்டனுக்கு வந்து ஒரு ஷோக்கு போயிருந்தோம் தேவா சாரோட. ஸோ அப்போ நான் ஏர்போர்ட்ல இறங்கினப்போ ஃபர்ஸ்ட் நெட் ஆன் பண்ண உடனே பார்த்தா இந்த வீடியோ வந்து பார்த்தா பயங்கரமா இருக்காது. இந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் பயங்கரமா இருந்தது. இந்த டெனிம் ஷர்ட் போட்டு தலைவர். ஓகே. அது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நம்ம கேட்டு இப்போ தலைவர்லாம் வந்து கண்டிப்பா எப்போ ஒரு வாட்டி நம்ம ஒர்க் பண்ண மாட்டோமான்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரிதம் ப்ரொடியூஸ் பண்ண ட்ராக்குக்கு
தலைவர் டான்ஸ் ஆடுறது Okay. பயங்கரமான feel. எதுவும் சொன்னாருங்களாமா பாட்டு கேட்டுட்டு இது எங்க இருந்து புடிச்சீங்க இப்படிலாம் அப்படின்ட்டு? இல்ல நான் எதுவும் அதை பத்தி எனக்கு தெரியல. பட் அனீப்ரோ வந்து பயங்கரமா நைட்டு கால் பண்ணி பேசிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் பேசினார் இந்த குரூவ் பத்தி. Okay. பயங்கரமா இருக்கு, அந்த ஸ்விங் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஓகே அப்ப கிரெடிட் கோஸ் டு டிஆர் சார். ஓகே. அண்ட் சாங்லயுமே வந்து டிஆர் சார் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆமா, சோ ஆமா, அது ஆமா. அந்த அந்த விஷயத்துக்காகவே மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ? இல்ல அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அது ஆமா, அவங்க பாடினது இருக்குல்ல, ஓகே. சோ அது அதுக்காக யூஸ் பண்ணதுனால அதுக்கு ரெஸ்பெக்ட். ஓகே அது நைஸ். அனீப்ரோ பண்ணிருக்கேன். சூப்பர். இப்போ இந்த சாங் வந்து இதோட வைப் இருக்குல்ல, இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரி இருக்கு. நமக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இது வந்து தலைவரோட ஸ்டெப்ஸோட இதை பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஆமா, நீங்க ஆமா. சாங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வித் இந்த அவரோட டான்ஸோட வச்சு பாத்தீங்களா? டான்ஸோட பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் அதான் சொன்னல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த ஏர்போர்ட்ல உட்கார்ந்து ஏர்போர்ட் வைஃபைல தான் பார்த்தேன் நான். அந்த அதாவது குரூவா சாங்க ஃபுல் சாங் கேட்டுட்டோம். நான் ஒர்க் Okay. பண்ணனால கண்டிப்பா ம், ம். கேட்டிருப்போம். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் பார்த்தேன். Okay. அது வரைக்கும் நான் பார்க்கல. அப்போதான் தலைவர் ஆடினதான் பயங்கரம். ஓகே. நமக்கு அது ஒரு பெரிய மொமெண்டா இருந்திருக்கும்ல, அவரு என்னமா ஸ்டெப் போடுறாரு இல்ல அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த ரிதம் வந்து இன்னும் பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணிட்டாரு. ஆ. சிம்பிள் மேட்டர் வந்துட்டு டான்ஸ் ஆடி மாதிரி வேற மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த சாங் நீங்க சும்மா ஒரு 2 லைன் பாட முடியுமா? இன்னும் இல்ல பாடல வர சும்மா ட்ரை பண்ணலாம் ப்ரோ. நம்ம எல்லாம் ஜாலியா பசங்களோட சேர்ந்து வைப் பண்ற மாதிரி தானே இது. பாடல வர. சரி ப்ரோ, பேசிருங்க பேசாம சாங்க பத்தி அப்படியே அந்த லிரிக்கோட பேசிடுங்களேன், பாடலாம் வராது. இல்ல வேணாம் வேணாம். சரி நான் உங்ககிட்டயே விட்டுறேன், நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. நான் குரூ வாசி காட்டுறேன். ஓகே டன். இது என்னது ப்ரோ இது? தர்புக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இது ஸ்டூல் பக்கத்துல ஏதோ ஸ்டூல் வச்சிருக்கீங்க. இல்ல இன்ஸ்ட்ருமெண்டா. சூப்பர் ப்ரோ. அப்படியே சிக்கிட்டு மட்டும் போடலாம்ல, அந்த வைபோட மேட்ச் ஆகிட்டு. நோ சிங்கிங் அப்படின்றீங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வராதுங்க, வந்தா ரொம்ப மோசமா இருக்கும். தேன்மொழி வேணா வாசி காட்டுறேன். நைஸ். ஏதோ இப்படிலாம் பண்றீங்க, நல்லா வருது. இது பேர் என்னது ப்ரோ இந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட்? தர்புக்கா. தர்புகா சிவா. அப்படி சொல்லலாம். Okay. அவர் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால தான் அப்படி வச்சிருக்கீங்க. அவர் வாசிப்பார் அந்த instrument. சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நான் அதை இது யூஸ் பண்ணி நான் அதை மொக்க பண்ண விரும்பல. Yeah, yeah, super. ஸோ இப்போ இந்த சாங் வந்து என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எப்போ வரும்? இது ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி ஃபீல் ஆகுது. சொல்ல மாட்டீங்க? தெரியாது முதல்ல. சொல்ல மாட்டீங்களா? இல்ல அப்படி கேட்டோடனே அப்படி யோசிச்சீங்களே, சொன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி. இல்ல நோ ஐடியா. ஓகே. அனிருத் ப்ரோவோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆல்வேஸ் கைண்ட் இனஃப். நம்ம எது கொடுத்தாலும் ஸோ இதுல அது நல்ல விஷயம் இருந்தா கண்டிப்பா அதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அவருக்கு ஜாஸ்தி இருக்கு. ஓகே. அண்ட் மியூசிஷியனை வந்துட்டு அவர் என்கரேஜ் பண்றதும், இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம் சூப்பரா பண்ணிட்டோம்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கால் பண்ணி சொல்லுவார், நம்மளுக்கு பேசுவார், Okay. சூப்பரா இருக்கு இந்த குரூப், செம்மையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ஓகே. அண்ட் எப்பவுமே அனிருத் பத்தி சொல்லும் போது எல்லாருமே ஈஸியா சொல்லிடுவாங்க, கொஞ்ச நாள் தான் கேட்க முடியும், அது ஒரு இன்ஸ்டன்டா நம்மள வந்து அட்டாக் பண்ணும், அதுக்கப்புறம் போக போக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அதுக்குள்ள எவ்வளவு ஒர்க் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அது வேற டாபிக் ஆக்சுவலி. நம்ம டியூரேஷன் அதெல்லாம் வேற. பட் ஸ்டில் அதுக்கு அந்த அந்த அட்ராக்ட் பண்றதுக்கும் ஒர்க் பண்ணாதான் அது நடக்கும். சும்மா எதுவுமே யாரும் அட்ராக்ட் ஆக மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய வெர்ஷன்ஸ். இப்போ இந்த நீங்க கேட்குற சிக்கிட்டு வைப்புக்கு 40 செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு சாங்கா மாறுறதுக்கு அவர் எத்தனை வெர்ஷன் ஒர்க் பண்ணிருக்காரு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அதுல வாய்ஸ் எப்படிலாம் மாத்திருக்காங்க, ஒரு விஷயம் மாத்திட்டு ஆட் அப் பண்ணிட்டு ஃபைனல் வெர்ஷன் கேட்கும்போது நான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்கிட்ட இருக்கிறதுனால நான் கேட்டு கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு மேபி எங்களுக்கு தெரியுது. பிஹைண்ட் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியுது. ஓகே. அது வெளியே எல்லா கம்போசர்ஸுமே அப்படிதான். யாருமே வந்து ஒரு சாங் ஹிட்டாதான் அது ஈஸியா கிடையாதுல்ல. ஓகே. அதுக்கு பின்னாடி கண்டிப்பா அது ஒர்க் பண்றாங்க. ஓகே. அண்ட் அது சொல்றது ஈஸியா சொல்லிடலாம், ஒரு வார்த்தையில என்ன வேணா சொல்லலாம். ஓகே. கிரிட்டிசைஸ் பண்றவங்க அதை அசால்ட்டா அது என்ன வேணா பண்ணிடுவாங்க. சொல்லலாம். அது டசன்ட் அஃபெக்ட் யாரையுமே. கரெக்டா ஒர்க் பண்ணவங்கள அது அஃபெக்ட் பண்ணாது. பட் என்ன கேட்டாலும் அன்னைக்கு கேட்டோனே ஆடுறியா, ஆட இல்ல முடியல. பர்பஸ் அதுதானே. நீங்க ஆமா. போடுற பாட்டு சாங் போடுறது வந்து நீங்க டான்ஸ் ஆடணும், வைப் ஆமா. பண்ணணும். அந்த அந்த 3 நிமிஷமோ 4 நிமிஷம் நீங்க ஃபன் பண்றீங்களா, டன். அதுதான், அது 100% நமக்கு கேரண்டி. கண்டிப்பா, லைக் கண்டிப்பா. இன்க்ளூடிங் சிக்கிட்டு சாங் வரைக்கும் கேட்கும் போதே ஒரு பீட்டா போடு, டான்ஸை போடு, பசங்களோட ஒரு வைபை போடு, தியேட்டர்ல ஒரு பெரிய டான்ஸ் செலிப்ரேஷன் இருக்க போகுது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அண்ட் ரொம்ப நாள் முன்னாடி இந்த வேட்டையன்ல வந்து சாங்ல நல்ல ஸ்டெப் போட்டிருந்தாரு தலைவர். இதுல எப்படி இருக்க போகுது, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா?
எக்ஸ்பெக்ட் செம்ம பண்றது டான்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். வெயிட்டிங் தான், நானும் வெயிட்டிங் தான், தியேட்டர்ல போயிட்டு வெயிட்டிங் தான். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜனநாயகன்ல ஒர்க் பண்றீங்க, பண்ணிருக்கீங்க ஆமா, அனிருத்தோட. நான் அனிப்ரோ கிட்ட ஆக்சுவலா நான் வந்து விக்ரம்ல ஸ்டார்ட் பண்ணேன் ஒர்க் Okay. பண்றேன். பேப்லோ சந்திரம் தான் ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ண ட்ராக். ஆமா. அதுக்கப்புறம் தேன்மொழி, லியோ, இந்த திருச்சிற்றம்பலம் படம், அது அப்புறம் லியோ, தேவாரா, இப்போ கிங்டம், பாரடைஸ், ஆல்மோஸ்ட் எல்லா படமும் Okay. அனிப்ரோ. விக்ரம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ விக்ரம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே. டச் வுட் இன்னும் நிறைய போகணும். கண்டிப்பா வரும். எங்களுக்கு தேவை என்னன்னா, அதுதான் நான் டைவர்ட் பண்ணேன். நீங்க பாயிண்ட்ல இருக்கீங்க. வரும். எங்களுக்கு தேவை என்னன்னா, எப்படிப்பட்ட ஒரு சாங் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு ஆல்பம் வந்து, ஏன்னா இப்போ அந்த ஒரு சாங் இருக்கு படத்துல. சோ சாங் இருக்குன்னு தெரியும் ப்ரோ, என்ன மாதிரியான சாங் ஆல்பம்? ஏன்னா அந்த ஒரு குட்டியா இப்போ ஒரு 15-20 செகண்ட்ஸ்க்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அது கேட்கும் போது தளபதி அப்படின்னும் போது ரைட், சம்பவம் உறுதி உள்ள இல்ல, சம்பவம் கண்டிப்பா இருக்கும். அது இருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி ப்ராப்பரா இருக்குமா? நாங்க ஒண்ணு உள்ள ஒரு இன்சைடரா ஒண்ணு கேட்டோம். நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்றேன். இல்ல ப்ரோ, நீங்க ஒர்க் பண்ணிட்டு எப்படி வெயிட் பண்ணுவீங்க? இல்ல, இப்போ நானுமே சிக்கிட்டு ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பதான் பாக்குறேன் வீடியோ. ஓகே. சோ வரும். ஓகே. நாங்க வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அதாவது வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஜனநாயகன்ல, விஜய் சாருக்காக ஒரு சாங் இருக்கு, நிறைய பேர் வந்து அதுல வரப்போறாங்க, அவரோட அசோசியேட் ஆனவங்க அப்படின்றதெல்லாம் நாங்க வந்து கேள்விப்பட்டோம். ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னே ஒண்ணு, அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கா இல்லையா, இது மட்டும் சொல்லுங்க, நான் எதுவுமே கேட்கல. தெரியல ப்ரோ. ரொம்ப சேஃபா இருக்கீங்க. இல்ல, தெரியல. ஓகே. அண்ட் வந்து ஒர்க்கிங் வித் விஜய் சார் அண்ட் வந்து ரஜினி சார், இவங்களோட படத்துக்காக ஒர்க் பண்றது வந்து எப்படி ஃபீல் ஆகுது? ஒரு ஃபேன் பாயா நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து கனிமா சூர்யா சாருக்காக பண்ணீங்க. அண்ட் அந்த கனிமா ஹுக் ஸ்டெப்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. லைக் அதை பத்திலாம் சொல்லுங்களேன். இது ஹுக் ஸ்டெப்னு யோசிச்சு பண்றது கிடையாது. அது வந்து எப்படின்னா, அது குரூவா ஒன்று ஒர்க், ஒரு ரிதமா ஒன்று கேட்ட உடனே நம்மளுக்கு கை கால் ஆட்டுறோமா அந்த மாதிரி நினைச்சு பண்றது. சில நேரத்துல மொக்கையாவும் போகும். ஓகே. அதை அப்படியே டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஒர்க் பண்றது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் டார்கெட்டா இருக்கும். ஸோ கேட்ட உடனே அவங்க அந்த ஒரு ஹெட் பேங்க் மாதிரி ஒரு மேட்டர் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் செலக்ட். ஹிட் ஆகிறதுலாம் கடவுள் செய்யல. அண்ட் கனிமா பொறுத்த வரைக்கும் அது வேர்ல்டு ஃபுல்லா வந்து நிறைய பேர் வந்து அதை வைப் பண்ணாங்க அந்த ரிலீஸ் ஆன மொமெண்ட்ல இருந்து. அதுக்கும் வந்து நாங்கள் டிஆர் சாருக்கு தான் தேங்க்ஸ். பிகாஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வேற இருந்துச்சு. ஓகே. கனிமாவோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன். ஆமா பண்ணாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஒர்க் பண்ணோம். அது ஷூட்லாம் பண்ணிட்டாங்க. பட் ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சம்பேர் உங்க சனா ப்ரோ வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, என்ன சமைதிலி ட்ராக் வச்சுட்டு அவர் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காரு. கம்பேர் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு, நம்ம பண்ண வெர்ஷன் நல்லா இருக்கு, ஆனா இது பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்போ இருந்த ஸ்ட்ரக்சர் வேற, தென் உள்ள தவில் கொண்டு வந்தோம். அந்த டிஆர் சாரோட எலிமெண்ட்லாம், ஒரு சில சவுண்ட்ஸ் இருக்கு டிஆர் சாரோட, அவரோட பாட்டு அண்டர்லைன் பண்றதுக்கு ஒரு சில சவுண்ட்ஸ் இருக்கும். ஓகே. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தோம். ரைட். அண்ட் இது வந்து அது ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி தான் மாறுச்சு. ஓகே. அப்போ ஆமாமா, இது கேள்விப்பட்டோம். அந்த ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மாறுச்சு. அப்போ நாங்க ரிதம் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் தான் மாறுச்சு அந்த பாட்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்க பாட்டு மியூசிக் அந்த ரிதம் கம்போஸ் பண்றதுக்கு முன்னாடி டிஆர் சாரோட இன்டர்வியூ, அவரோட படங்கள் எல்லாம் அடுத்து ஆரம்பிப்பீங்க போல இருக்கே. இல்ல, நான் பயங்கரமா டிஆர் சார் ஃபேன். ஆடியோ லைப்ரரி மாதிரி யூஸ் பண்றீங்க அவரை. ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்குங்க அவர்கிட்ட. அதான் அவங்க ஒரு விஷயத்தை எப்படி வேணா பார்க்கலாம். டிஆர் சார் கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்குன்னு நான் இந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறேன். நிறைய பேர் சிரிக்கிறதுக்கு மட்டும் பாக்குறாங்க. ஓகே. அண்ட் அடுத்து என்ன மாதிரியான படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட பேசணும். நீங்க இது ஒரு புது ஜானரா இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா லைக் ரிதம் ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு விஷயம்? ரிதம் ப்ரொடியூசர் கண்டிப்பா இருந்திருக்கு, அனிப்ரோகிட்டே இருக்காங்க. ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி ரிதம் ப்ரோக்ராமர். அதாவது ரிதம் ப்ரோக்ராம் பண்றது ஒன்று இருக்கு, ரிதம் லைவ் வாசிக்கிறது இருக்கு. ரிதம் ப்ரொடியூசிங் வந்து என்னன்னா, முன்னா வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ஒரு கம்போசர் இருப்பாங்க, பக்கத்துலேயே ஒரு ரிதம் பிளேயர் இருப்பாங்க. அந்த அப்போ இருந்த கம்போசிங் ஸ்டைல் வேற. ஓகே. அப்போ வந்து அவங்க என்னன்னா அந்த ரிதம் வாசிச்சு காட்டுவாங்க. ஸோ இந்த ரிதம் ஓகே ஆகுதுன்னா அதுக்கு டியூன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து வேற மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அதுல இருந்து அவங்க டியூன் பில்ட் பண்றது, ஒரு இடத்துல இருப்போம், நாங்க இன்னொரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்படி வேற மாதிரி. பட் அது எவால்வ் ஆயிருக்கே தவிர அந்த ஸ்டைல் ஒன்று தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கு ரிதம் ப்ரொடியூசர். ஓகே. அது வந்து கிரெடிட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அது நல்ல ரொம்ப பெரிய விஷயம் அது. ஓகே. ஏன்னா நம்ம அந்த கிரெடிட்ஸ் பார்க்கும்போது லிரிசிஸ்ட் இருக்கும், ப்ரோக்ராமிங் பண்ணவங்க நிறைய பேரோட பேர் போட்டிருப்பாங்க.
மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சவங்களோட இருக்கும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பட்டுச்சு பார்க்கும்போது. இல்ல அது ஆக்சுவலா இது ஒரு புதுவிதமான கிரெடிட்னு சொல்லலாம், யாரும் கொடுத்தது இல்ல. ஓகே. இது ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கறது வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க தான் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சம்வேர் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது மாதிரி ஒரு ரிவார்டு மாதிரி சொல்லலாம். அந்த ரிதம் ப்ரோக்ராமர் லைவ் பிளேயர்ஸ்க்கு ரிவார்ட் மாதிரி கொடுத்ததுன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் வந்து அனிருத்தரோட இதுல ஒருத்தரோட வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அனிருத் அண்ட் லோகேஷ் கனகராஜ் நிறைய ஜாயின் பண்ணும்போது அந்த பேரை பார்ப்போம், ஹேசன்பர்க்னு ஒருத்தர். யார் அவரு, உண்மையிலே இருக்காரா, இஸ் ஹி எக்ஸிஸ்டிங்? தெரியாது. என்ன ப்ரோ சொல்றீங்க? தெரியாதுங்க. ஏன்னா அவர் ஒரு மாதிரி சைலண்டாவே வச்சிருக்குமே, அவர் பார்க்க எனக்கு அந்த क्वेश्चन இருக்கு. லிரிக்ஸ்னு போட்டு ஆனா அவருக்கு வருது. எனக்குமே அந்த क्वेश्चन இருக்கு. எனக்கு தெரியாது. நீங்க கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் பேர் போடுறீங்களா யாரு? இல்ல நான் கேட்டது இல்ல. நான் கேக்குறேன், இனிமே கேக்குறேன். இது கேட்டு எங்களுக்கு நீங்க பர்சனலா சொல்லுங்க, உண்மையிலேயே ஒருத்தர் இருக்காரா? சரி. அண்ட் அடுத்து ஒரு முக்கியமான படம் வந்து மதராசி. ஆமா, அனி சார் பண்ணிட்டு இருக்காங்க, சிவகார்த்திகேயன் அண்ணாவோட அதுலயும் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அதுலயுமே வந்து ஒரு குட்டி ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒண்ணு வந்தது, அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வோக்கல் வச்சு ஒண்ணு வந்தது. அதுலயும் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அதுல ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, அந்த பிஜிஎம்லயே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓகே, அதுல என்ன எப்படி அது ஃபார்ம் ஆச்சு? அது வந்து அனி ப்ரோ ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அடிஷனல் தான் பண்ணேன். அதுல அடிஷனல் ப்ரோக்ராமிங் பண்ணேன். அந்த மதராசியோட இதுல அடிஷனல் ப்ரோக்ராமிங் வந்து அந்த ஒரு உடுக்க சவுண்ட் மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணிருந்தேன் அதுல. ஓகே. அண்ட் நிறைய விஷயங்கள்ல கேள்விப்படுறோம், அதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் சிவகார்த்திகேயன் வந்து பார்ப்போம், அதுக்கு ஏத்த மாதிரியான மியூசிக்லாம் கண்டிப்பா இருக்கும். லைக் அவங்க 2 பேர் காம்பினேஷனாலே பிளாஸ்ட் தான். அண்ட் ரொம்ப நாள் வேற ஆச்சு 2 பேரோட, டான்க்கு அப்புறம் இன்னும் பார்க்கவே இல்லை. சோ எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு தெரியல. நீங்க வந்து சொல்லிடக்கூடாது, நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் கண்டிப்பா அப்படியெல்லாம் பிடிச்சி வாயை பிடிச்சி இழுத்துற மாட்டேன், நீங்க சத்தியம் பண்றேன் நானு. லைக் இப்போ என்ன மாதிரியான சாங்ஸ் இருக்கும் அப்படி கேட்குறேன். ஏன்னா அவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு லவ் வைப் ஒன்று இருக்கும், ஒரு டான்ஸ் நம்பர் இருக்கும். இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, டான்ஸ் பார்ப்போமா சிவானாக்கு? ஏன்னா ரீசெண்டா கொஞ்சம் டான்ஸ் கம்மி ஆயிருச்சு படங்கள்ல, அதனால கேட்டேன். இருக்கலாம் இல்லாமையும் போகலாம். நைஸ். ஸோ அடுத்தடுத்து என்ன படங்கள் ப்ரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? மத்ராசி, கிங்டம், பாரடைஸ், அனி ப்ரோது, அப்புறம் இவங்க தலைவன் தலைவி. ஓகே, அந்த சாங் இப்போ ஒன்று ரீசெண்டா நல்லா கொட்டல முட்டாய், அதுவும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க. சூப்பர். அதுவுமே ஒரு மாதிரி ஃபங்கியான ஒரு லைக் ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட் ஒரு ஆஃப்ரோ ஸ்டைல் ப்ரோகிராமிங் பண்ணி அது மேல இந்தியன் மிக்ஸ் பண்ணோம். ஓகே, லைக் இதெல்லாம் கேட்கும்போது புதுசா இருக்கு. நீங்க ஒரு வாட்டி ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, உங்களோட ஸ்டுடியோக்கு வந்து என்ன பண்றீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்றதையும் நம்ம பாத்துக்கிறோம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நிறைய விஷயங்கள் வந்து செமையா பேசுனீங்க. நான் நிறைய விஷயங்கள் நீங்க இன்னும் ஓபன் பண்ணல. சரி, வரும் அப்டேட் வரும்போது நம்ம கூப்பிட்டு அப்போ இன்னொரு ஓகே, அப்போ கூப்பிட்டு அடுத்த அப்டேட் கண்டிப்பா. அது நீங்க எப்படி சொல்ல போறது கிடையாது, அதே தான் சொல்லுவேன். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நைஸ் சூப்பரா இருக்கு. அண்ட் சாங்குமே வந்து பயங்கர வைபா இருக்கு. பாடுங்கன்னா பாட மாட்டேன்ட்டீங்க, இருந்தாலும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.